இங்கே வந்து ஒரு பெரிய குகை ஒன்று இருக்குது ரெண்டு சொன்னவையால். அதான் அந்த குகையை கல்வெட்டுத்துறை என்ன ஸ்பெஷல் மீன் தானே தரமான சாப்பாடு தலைவற்ற இடத்துல இருந்து அதுக்கு சாப்பிட போனீங்க அது சரி என்ன பார்த்தீங்களா அம்மா இந்த இப்போ முதலாவது ஸ்டெப்புக்கு போயிருக்கிறீங்களே என்ன வந்து என்ன போக வேண்டி இருக்குது நீங்கள் யா வெல்வே அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை. அதோட இங்கே கருவாடு உற்பத்தி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே போக கடற்கரை வருது. சின்ன பிள்ளைங்களாம் சாதாரணமாக இப்படி பெரிய பட்டாங்க. நாங்கள் சட்டத்தின் பாதுகாவலர்கள் சரியாக இயங்க இல்லை என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு பேணப்பட மாட்டார். வேலுப்பிள்ளை தலைவர் பிரபாகர் என்று போட்டிருக்கேன் பாருங்க. எல்லாம் கோயில் கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்கிற இடத்துல கோயில். வெல்வெட்டித்துறை இருக்கிற இடம் வந்து வெல்வை உதயசூரியன் பலகம். போகிற வழியில் பிருந்தாவனம் என்ற ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த வழியே நான் இப்போ எங்கே போக போகிறேன்டா வெல்வெட்டித்துறையை சுற்றி பார்க்க போகிறேன். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து ஒரு பயங்கரமான இடம். என்ன த்ரில்லிங்கான இடம் வாங்க பார்க்கவே ஒரு பயங்கரமான இடம். இப்போ இதுலேருந்து வர தள்ளி விட்டால் சரி ஆள் முடிச்சு அப்படி ஒரு இடம். அதோட நாங்கள் இந்த காணொலி வந்து வெல்வெட்டித்துறையை சுற்றி பார்க்க போகிறோம். அதோட உங்களுக்கு ஏதாச்சும் இங்கே விட்ட இந்த இடங்களை விட்டனண்டா அந்த இடத்த நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காம அந்த காணொலி காட்டுறேன். இடங்களை காட்டாம விட்டுரு வேற கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. சரி வீடியோக்குள்ளே போகலாம். சன்னதி கோயிலில் வந்து நிற்கிறேன். என்னுடைய காணொலி வந்து வெல்வெட்டித்துறை போக போகிறேன். அதனால் சன்னதி கோயிலுக்கு இருக்க வந்து கும்பிட்டுட்டு போகணும்னு வந்தேன் நான். அதோட மத்தியானம் டைமும் சரியாக 12 மணி ஆகிட்டு மத்தியானம். சன்னதியான ஆச்சிரமத்தில் 365 நாளும் அன்னதானம் போடணும். சரி வாங்க உள்ளே போய் சாப்பிடுவோம். பார்த்திங்கன்னா நான் வெல்வெட்டித்துறையில் இருக்கிற ஊரிக்காடுன்ற ஒரு ஊரில் நிற்கிறேன். இங்கே தான் இப்போ பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். அதாவது இன்றைக்கு வெல்வெட்டித்துறை பயணம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க ஒரு பெரிய மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது. கொஞ்சம் ரோட்டு வேலை நடந்து கொண்டு இருக்குது. அதாவது பால வேலை பாலம் கட்டி கொண்டிருக்கணும். பார்த்துக்கண்டா இங்கே பாருங்க வீட்டை பாருங்க என்ன நிலைமையில் இருக்காண்டு. எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது பாருங்க வீடெல்லாம். அந்த காலத்துலேயே என்ன டிசைனில் பாருங்கள் வீடெல்லாம் கட்டியிருக்கேன் வித்தியாசமான டிசைனில். இங்கே பார்த்தீங்கன்னா இட பக்கத்தில் ராமி கேம்ப் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களாண்டா போகிற வழியில் ஒரு கிரவுண்ட் ஒன்று வருது பாருங்கள். ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் ஒன்று வருது. அந்த கிரவுண்டோட பேர் வந்து சிதம்பர கல்லூரி விளையாட்டு மைதானம் அப்படின்னா இங்கே வந்து சிதம்பர கல்லூரி இங்கே இருக்குது பாருங்க. இதுதான் அந்த சிதம்பர கல்லூரி. யாராச்சும் இந்த ஸ்கூலில் படிச்சிருந்தா ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க. இதில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. சுந்தர பெருமாள். அந்த கோயிலோட பேர் வந்து சுந்தர பெருமாள் கோவில். இதான் அந்த கோயில் பாருங்க எப்படி இருக்காண்டு. அப்படியே காணொலியை தொடருவோம். நல்ல தண்ணியாண்ணே ஏன் வீட்டு தண்ணி என்ன உப்பாயின மாதிரி கோயில் தண்ணி ஓகே கோயில் தண்ணி டேஸ்ட் பண்ணுறேன். ஓகே சாதாரணமாக 2 பேர் 3 பேர் ஒரு 2 நாளைக்கு காணும். 2 நாளைக்கு காணும். ஓகே
பாரம்பரிய இந்த காலத்தில் இந்த பம்மை பார்க்குறது கொஞ்சம் ஏறிது. ஏன்னா இப்போ மோட்டர் அல்லது பாவிக்கிறதால இந்த பம்முகள் பெருசாக பாவிக்கிறே இல்லை. இது இந்த பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது கேன் பம்ப். அதுவும் நல்ல தண்ணி தான் பெருகுது. போகிற வழியில் பிருந்தாவனம் ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்கள். அதுவும் பெரிய வீடு உண்டு. பெரிய வீடு உண்டு. அதுவும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற வீடு. சரி, நாங்கள் காணொலியை தொடருவோம். பார்த்தீங்களாண்டா வெல்வெட்டித்துறையில் எம்ஜிஆர் ரசிகர் தான் அதிகமாக இருக்கணும் பாருங்கள். எம்ஜிஆர் சீரியல்லாம் வச்சிருக்கணும். கிட்ட போய் பார்ப்போம். எம்ஜிஆர் சதுக்கமண்டு போட்டிருக்கிறேன் பாருங்க. உழைப்பே உயர்வு தரம் எம்ஜிஆர் நெற்பணி மன்றம் ஆலடி ஆதி கோயிலடி வெல்வெட்டித்துறை. நிற்கிற இடம் வந்து பாருங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. என்னென்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த இடம் பாருங்க. இதில் பேரே போட்டிருக்கேன் பாருங்க. வேலுப்பிள்ளை தலைவர் பிரபாகரன் என்று போட்டிருக்கேன் பாருங்க. இது அவர் வாழ்ந்த, அதாவது அவர் பிறந்து வளர்ந்த வீடு இருந்த இடம். இப்போ இந்த வீடெல்லாம் அழிச்சு போட்டினேன் பாருங்க. எல்லாம் தடயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு இந்த இடத்துல. இப்போ இந்த சிவரில் மட்டும்தான் இப்போ பேர் எழுதி இருக்கணும் பாருங்க. ஏன்னா இந்த அடையாளம் இருக்கிறதுக்காக. மற்றும்படி இங்கே இருக்கிற வீடெல்லாம் அழிக்கப்பட்டாச்சு. சரி, நாங்கள் அப்படியே காணொலியை தொடருவோம். கோயில் வந்து வெல்வெட்டித்துறை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில். இப்போ கொஞ்சம் வேலையில் நடந்து கொண்டிருக்கு கோயிலில். அங்காலயம் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயும். அதையும் போய் பார்ப்போம் என்ன கோயிலுண்டு. இந்த கோயில் வந்து வெல்வெட்டித்துறை சிவன் கோயில், அதாவது வைத்தீஸ்வரன் கோயில். கோயில் பூட்டி இருக்குது. அந்த கோயில் வளாகம் பாருங்க. இங்கே வந்து தேர் ஒன்று இருக்குது பாருங்க. இதன் போல் திருவிழா டைம் இருக்கிற தேர். பக்கத்தில் அம்மன் கோயில், பக்கத்தில் சிவன் கோயில், பக்கத்தில் 2 கோயில் இருக்குது. சரி, நாங்கள் இப்படியே காணொலியை தொடருவோம். அந்த கோயில்கள் தாண்டி வரைக்க பாருங்கள், முன்னுக்கு ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸ்ரீ முத்துமாரி அம்மன் வெட்டிங் ஹால். அப்படியே அது பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது பாருங்கள். கிணத்தை காட்டுறேன், பெரிய கிணறு. நல்ல நிற்கிறாரா? நல்லதான் நிற்கிறாரா? கப்பியே டிஃப்ரெண்டான கப்பி தான். ஹைட் நல்லா தான் பாருங்க. என்ன கப்பி எவ்வளோ பெருசாக இருக்குது. ஹைட் அழைக்கிறதுக்கே ஒரு தண்ணி ஜில்லன் இருக்கு. எப்படி தண்ணி? தண்ணி நான் குடிக்க போகிறேன். இருக்கிற இடம் வந்து வெல்வை உதயசூரியன் பலகம். அவங்களுக்கு இதுக்குள்ளே போகிறோம். இந்த ரோட்டுக்குள்ளே இப்போ வந்து கல்லுடையார் கோயில் வீதி, அதாவது இந்த வீதியின் பேர். மழை நீர் ஓடுறதுக்கெல்லாம் வழி விட்டுருக்கணும் பாருங்க. அந்த கான்மாய் அடிச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா அப்படியே போக கடற்கரை வருது.
இதுவே அருள்மிகு கப்பலுடைய ஒரு தேவஸ்தானம். இது வந்து ஒரு பிள்ளையார் கோயில். இப்படியே இங்கே வந்த கடற்கரை வேறுங்க, உதயசூரியன் உல்லாச கடற்கரை. பேர் என்ன? இந்த பேர் பண்ணீங்களா என்ன ஆமா என்ன வெக்கப்படுறீங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. இல்ல ஆமா இங்க நீங்கள் வெள்ளெடுத்துட்டு இருக்கிறது இந்த இடம் சொந்த இடமே, சொந்த மண், எங்கள் மண் சொந்த மண். ஆமா இங்க இந்த கோயிலுக்கு தர்மலிங்கம் பவானி பவானி பேர். இங்க ஆமா இந்த கோயிலுக்கு வந்து கப்பலுடைய கோயில் ஓ சொல்றோம். கப்பல புள்ளியாரம். ஏன் அந்த காலத்துல இப்படி பேர் வந்தது? அப்படி புள்ளியார நாம கடற்கரையில இருந்து அவர் புள்ளியார அவர் காவல்காரர், அவர் தான் காவல்காரர். கப்பலுடையாருன்னு சொன்னா கப்பல் வச்சுக்கிறாங்கல்ல, கப்பல் திருவிழா நடக்கும் அது தெரியாது உங்களுக்கு. பிரம்மாண்டம் நடக்கிறது. அதுதான் சிற்பத்தில வந்தவர். ஊரை பற்றி 2-3 விஷயம் சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது உங்க ஊரை பற்றி. நீங்க எங்க வாருங்க, சொல்லத்தானே நீங்க எங்க வாருங்க. நாங்கள் யாழ்ப்பாணம் தான். யாழ்ப்பாணம் என்ன அவர் பற்றி நாங்கள் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஊரை பற்றி சொல்லுங்க, ஊரை பற்றி. ஓ இருக்கிற எல்லா ஜனங்களும் இருக்கு. பூங்கா இருக்குது, அங்க பூங்கா இருக்கு, இந்த பிள்ளையா இருக்கு, அது ஒரு அம்மன் இருக்காங்க. இங்க இல்லாத கோயிலே இல்ல, பாக்குற இடம் எல்லாம் கோயில். கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்கிற இடத்துல கோயில் கோயில் இல்லாம நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாம இல்லை தான் வச்சு கொண்டு வாரீங்களா? ஆமா நீங்க பிறந்து வளர்ந்தது இங்கதானே? என்னென்ன சிறப்பு இருக்கு இந்த இங்க கப்பல் எல்லாம் கட்டி அமெரிக்காக்கெல்லாம் போனீங்களா நீங்கள்? நாங்கள் அப்படி நானோட இந்த இடத்தோட இல்லவே இல்லை. இந்த பொருளாதார அந்த காலத்துல கப்பல் கட்டி அமெரிக்காக்கெல்லாம் அனுப்பினவே இல்லை. அது 50 வயசு எனக்கு இல்லை, எனக்கு 64 வயசு. கேள்விப்படல அந்த கதையை. சின்ன வயசு தானே அம்மாவுக்கு அப்படி தெரியும். இது இங்க கேட்கிற கதையில 100 வயசுக்கு அப்பால் பட்டு எங்களோட பாட்டன் பூட்டன் அப்பாட்டன் அந்த கதையாக அம்மாக்களுங்களுக்கு அப்பாக்களுக்கு அந்த கதையை சொல்லலையா? அப்பாக்கள் இது அப்படி சொல்லி கதைக்கிறவங்க யார் கேட்கறது? இந்த இடத்துல என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு? இப்ப முக்கியமான விஷயம் என்ன, பட்ட போட்டி கிடக்குற எங்க போனாலும் போய் பட்ட போட்டி கிடக்குற தான் எல்லாருக்கும் விளாங்குது. முக்கியமான விஷயம் அம்மா அலுவலா போற அதுதானே. வாகனம் என்ன பண்ணுது? மச்சமா நீங்க அந்த காலத்துல என்னென்ன விளையாட்டுகள் விளையாடுறீங்க? விளையாட்டு நடக்குது, கழகம் விளையாட்டு ஆண்டு விழா நடக்குது. நான் பண்ணி நீங்க என்ன விளையாட்டுகள், பழைய விளையாட்டுகளை சொல்லுங்க. விளையாடுற விளையாட்டுகள் விளையாட்டு அப்படி விளையாடல. நாங்கள் போஸ்ட் வீட்டுகள் ஓடி விளையாடுறோம், பணிசு சாப்பிட்றது, பணிசுகள் சாப்பிட்டு அதில் விளையாடுறோம். சங்கீத கதை இப்போ யாரும் கட்டுறோம், பிள்ளைக்கெல்லாம் இந்த நேசரி தான் நேசரி. இந்த பிள்ளைகளுக்கு அம்மாமாருக்கெல்லாம் சங்கீத கதை வச்சுக்கிட்டுலாம் பேசுகள் கொடுப்பாங்க. வேறு என்ன நம்ம அவசரம் போற இடம் உங்களை விடுறோம். அடுத்தவங்க பிடிச்சா விட மாட்டோமா? அதுக்கு மேல சதைக்கணுமா? போடு நேரமா. சரியம்மா சரியா, பாயம்மா பாய். அங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வெல்வெட்டித்துறையில் இருக்கிற வெல்வை சிவகுரு வித்தியாசாலையில் நிற்கிறோம். யாராச்சும் இந்த ஸ்கூலில் படிச்சிருந்த ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். சரி நாங்கள் இப்படியே வீடியோ தொடரலாம். எங்கே போகிறோம்னு சொல்லிட்டோம்னா தம்பி வந்து பட்டம் கட்டுக்கிறான். வந்து பட்ட திருவிழாவில் வந்து நடத்துகிற பட்டம் திருவிழா பார்த்தீங்கன்னா பட்டம் வந்து கட்டி கட்டுக்கிறாங்க. அவங்களோட பார்த்துக்கிறாங்க. பாருங்க இங்கே வந்து கடல் தொழில் செய்கிற இடத்துக்கு வந்துட்டேன். பாருங்க இங்கே வந்து ஒரு தம்பி வந்து பட்டம் செஞ்சு வச்சுக்கிறேன் வாங்க காட்டுறேன்னு சொன்னவர், அவர்கிட்ட தான் போய் கொண்டிருக்கிறோம். தம்பி வந்து ஒரு பட்டம் விட்டு கொண்டிருக்கிறார். பாருங்க பறக்குது மேலே மஞ்சள் கலரில். அது என்னடா டேக்கு ஒரு பேக் கொண்டு தொங்குது, அது இல்லை அது சும்மா கட்டி வச்சுக்கிறோம். ஓகே ஓகே இருக்கு பாருங்க மஞ்சள் பட்டம் உண்டு. பட்டம் வரந்தெல்லாம் பறந்துருக்கூடா கணக்கா உங்களுக்கு பட்டம் தார இல்லை ஆக்கள் ஏற்றி காட்டி விடாது என்ன கர்நாடிகாரத்து நான் பிளேட் வாங்கி தரதோ பிளேட் ஒன்று வாங்கி தந்துட்டு போகிறாங்க கட்டித்தர அடிகாரத்து சரியா அப்போ தான் தருவாங்க பட்டம். அண்ணா அடிப்பாரா? யாரா அவன் அடிக்கிறது? அடிக்கிற ஆளுக்கு அவரா? எங்க இருங்க பெரிய பட்டம் கொண்டு வர்றாங்க வடியால். ரொம்ப இல்லைங்க சின்ன பிள்ளைங்களாம் சாதாரணமாக இப்படி பெரிய பெரிய பட்டங்களை வச்சுருக்காங்க. நாங்களும் பட்டங்க சின்ன இந்த பட்டம் கட்டுறதும் கொஞ்சம் கஷ்டம் தெரியுமா? பாருங்க நூல் எங்கே கட்டணும்னு அவங்களுக்கு தான் தெரியும், அந்த கட்டுற ஆக்களுக்கு. இங்கே தம்பி இவ்வளோ பட்டம் இந்த பட்டம் கட்ட இவ்வளோ சிலவாக இருக்கும். விற்கிறதா ஒரு 15,000 ரூபாய்க்கு விற்கலாம். இது செலவு 4,000-4,500 கிட்ட. இந்த பட்டம் 15 காசு இல்லைங்களா உங்களுக்கு கட்டுறதுக்கு? இது காலம்பேட வேலை தட்டுறது. அதுதானே அடி கொடுக்கணும் தானே? அடி கொடுக்கணும் தானே? காலம்பரையில் இங்கே வந்து வேலை தட்டினேன்.
அது நாங்கள் ரோல் விற்கிறோம் நாங்கள் அதில் வரும். எங்கள் அம்மா சொல்கிறா பறிக்கிற நீங்களா வந்து இப்போ பிள்ளைகள் என்ன விஷயங்கள் போய் கொண்டிருக்கிறோம் பட்டமன்றங்கள் வைத்தினாலும் அதுகளோட பொழுது புறம் 5 பட்டம் வைத்த பாருங்க. இது என்ன தொடர் பட்டம் அப்படி லைனில் தொடர்ந்து வர்றதா? இது பின்னுக்கு நிற்கும் தொங்கல்ல, அடுத்த இது நிற்கும், அடுத்தது அந்த தம்பியோட வீட்டு இருக்கு, இந்த வீடு இருக்கு, அடுத்த 2 அடுத்த 30 தான். அப்போ இது பெரிய பட்டம் தான் முதல்ல ஏற்றி. இதில் இருக்கிறதுலே பெரிய பட்டம்டா இது. ஓகே ஓகே. அப்படி பெரிய பட்டம் நான் கட்டுறீங்க தம்பி எத்தனை வயசு இப்போ 15 15 வயசுல பெரிய பட்டம் எல்லாம் கட்டுறீங்க. இல்ல கேட்டா தெரியும். பாருங்க தம்பிக்கு அம்மா காசு கொடுப்பாங்க கேட்டா அம்மா இல்லாம அம்மா தருவாவா எங்க அம்மா அம்மா வீட்டு வீட்டை நிற்க ஆளை பிடிச்சோன்னு வாங்க ஒரு விசாரணையோடு செய்யும் அப்போ நீங்கள் இனி கட்டி கட்டி பழகி போட்டிகளுக்கு பங்கு பெற்றோம் தானே நைமர் மாதிரி கேஸ்டில் பண்ணிக்கிறார். ஃபுட்பால் ஆடுவீங்க பண்ணல யாரை பிடிக்கும் ஃபுட்பால் பிளேயரில் உங்களுக்கு? ரொனால்டோ. தம்பிக்கு யாரை பிடிக்கும் உங்களுக்கு? யாருக்கு? நெய்மர். மெஸ்ஸி. உங்களுக்கு மற்றவருக்கு? ரொனால்டோ. உங்களுக்கு குட்டி? ரொனால்டோ. உங்களுக்கு பந்து இருக்கா? பந்து மெஸ்ஸி. பந்து ஒரு விளையாடி காட்டுவீங்களா? ஆனால் இப்போ காற்று காலத்தில் கொஞ்சம் கஷ்டம் இல்லை செய்யணும் காற்று பறந்தாலும் இதுக்கு நீ காசு கயிறு வாங்குறதுக்கு 2000 அந்த கயிறு வாங்குறது காசு இது என்ன மூங்கில்லானே? கயிறு வாங்கணும். இப்போ வாங்குற காசு எல்லாம் பட்ட போட்டியில் பரிசு வெற்றி கொடுக்கணும் வாங்கினாங்களுக்கு அம்மாவுக்கு. இது பட்ட போட்டிக்கு இல்லை, இல்லை போட்டிக்கு இல்லை தான் நான் நீங்கள் இப்போ கட்டி சின்ன கட்டி பழகினா தான் நான் பெரிய வட்டங்கள் கட்டலாம் தானே. சின்ன நான் கட்டி பழகணும் தானே. இது யார் நல்ல பட்டம் கட்டுற வீடு அது? இல்லாண்டா அங்க தொங்கல்ல அவங்க எல்லாம் பெரிய பெரிய அண்ணாங்க ஆனால் காட்ட மாட்டாங்க. காய்ப்பாங்க, நல்லா காய்ப்பாங்க. சொல்கிறாங்க. நீ சொல்லுங்க எத்தனை நாள் இப்போ படத்தில் நடக்குது? 1ஆம் மாதம் 15ஆம் தேதி இல்லாட்டி 14. அப்போ இப்போ ஆக்கில் நம்ம பட்டங்கள் கட்ட வெளிக்கிட்டு போயிடல கட்டி கொண்டிக்கிறவா கட்ட தொடங்கிருந்தவா இப்போ காட்ட மாட்டேன் வேணே. இல்லை காட்ட மாட்டேன், சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன் வேணே. ரகசியமாக எடுத்துட்டு கட்டிட்டு விட்டு பரிசு விடணும் வேணே. பட்டங்கள் கட்டுற வேலை ஏற்றி விட்டு நாங்கள் இப்போ பட்டம் எல்லாம் அது மழை மாப்பு வந்தாங்க அது ராக்கியாது. நீங்களே இப்போ சின்ன சின்ன பட்டங்கள் கட்டி ஏற்றுறீங்க. பஞ்சாயத்து பறந்த நீல பட்டம் இதா? சின்னாங்க 10ஆம் தம்பிடே இப்போ பஞ்சாயத்து பறந்த நீல பட்டம் இதா? இல்லை அது எந்த பட்டம் வீட்டுக்குள்ள இருக்கு. வீட்டுக்குள்ள 2 சின்ன அதை எடுத்துட்டு இவே இல்லை வேற ஆக்கு இதெல்லாம் அவங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க பட்டம் செய்யறதுக்கா? அப்போ என்னென்ன கேம்ஸ் விளையாடுற நீங்கள்? ஃபுட்பால், வாலிபால், 2. ஃபுட்பால்லாம் மெயினாக விளாடுவீங்களே. அப்போ நீங்கள் சின்ன குட்டி பட்டம் மட்டும் கட்டி ஏற்று வேணே. கட்ட தெரியாதா? கட்டி தருவா நான் ஒரு பட்டம் உண்டு கட்டி தருவா. அப்போ இந்த ஈக்கடம் கட்டி பட்டம் கட்டி போட்டு தான் போகிறேன். அவனுக்கு பட்டம் மட்டும் கட்டி பெரிய பட்டம் இருக்கா? இன்னும் நான் ஒன்று காட்டி நான் எடுத்துட்டு வரேன். படிகள் வந்து பெரிய பட்டம் ஒன்று செஞ்சவையெல்லாம் எடுத்து கொண்டு வர போயினோம். பேர் இந்த பட்டம் செஞ்சது? யார் இந்த பட்டம் செஞ்சது? அண்ணாவா? அண்ணாக்கு என்ன பேர்? அஜயா? கரைச்சல் கொடுக்கக்கூடாது காசுக்கு அம்மா அப்பா. சரி பாய். பாய் பாய் see you. இங்கே வந்து கருவாடை போட்டு கொண்டிருக்கணும் வேறுங்க. வல்வெட்டத்துல தான் முதல்ல ஆதி ஒன்று இருந்தாலும் இங்கே ஸ்டார்ட் தலைவற்ற இடத்துல இருந்து அதுக்கு போகிறாது. என்ன பேரம்மா அந்த கருவாடுக்கு இதுக்கு? எனக்கு தெரியாப்ப. இப்போ இதில் போட்டு நீங்கள் எங்கே கொடுப்பீங்க? நாங்கள் யாரெல்லாம் வந்தால் கொடுப்போம். யார் கேட்டாலும் கொடுப்பீங்க? வெளிநாட்டுக்காரர் நீங்கள் வந்து கேட்டாலும் தருவோம். மற்ற இடங்களை விட வெளியே என்ன மாதிரியா? உங்களை விட கொஞ்சம் வெளிநாட்டுக்காரர் வந்தால் கொஞ்சம் விலை கூட கொடுப்போம். நோட் பண்ணி வைங்க, ஆளை பார்த்து வைங்க. வடிவம் எடுத்து போட்டு போங்க. எடுத்து என்ன கஷ்டப்பட்ட உதவியை காட்டுக்கிட்டு செய்ய மாட்டீங்கள். சும்மா நாங்கள் 12 பேர் எடுத்து எங்களுக்கு இந்த தொழில் தான் இந்த கணக்கு வழிக்கான் பேர் அந்த காலத்துல படிக்க வச்சோம். இதான் மீன் வேலை செய்யத்தான் பழக்கம். இப்போ படிங்க வடிங்கனாலும் படிக்கிறது இல்லை. போன்கள் வந்து கருவாட்டுக்கு மீன் எல்லாம் பட்டி கொண்டிருக்கணும். இருக்குது என்ன ஸ்பீடா வட்டின்னு சொல்லி பாருங்க. மின்னல் வேகத்தில் பார்த்தீங்கன்னா மீன்கள் அறுத்தறதுக்கு போட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் இவங்க ஊரை காட்ட வந்துடுறாங்க. அம்மாவோட பேர் என்னம்மா? நம்மள வேணாம். அம்மலவதனா. என்ன இப்போ இந்த வயசுல மீன் சாரம் செய்றீங்களா?
என்ன சாப்பிட போனீங்க அது சரி என்ன பார்த்தீங்களா அம்மா இந்த வயசுலேயும் இப்படி எத்தனை மணி போனீங்க சொல்லுங்க பார்க்குற மகனும் போயிட்டாரு 40 வயசு கணவரும் போயிட்டு அப்போ அம்மா தனியாக வாய்ப்பேன் அப்போ நாங்கள் வேறு அம்மாவோட அம்மா சாப்பாடு நீங்கள் இல்லையா நாங்களும் பழகிங்க எங்களை நீங்களும் வந்தா போவீங்க நாங்கள் என்ன செய்யறோம் சரியம்மா அவனுக்கு கவலை வேண்டாம் அம்மா கருவாடு வண்டி பொறிப்பம்மா அள்ளி கொண்ட பொரியுங்க அள்ளி கொண்ட பொரி என்ன மீன் அம்மா இது உப்பு கருவா உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு பாடு கேட்டுங்களா ஊட்டி விட நீ போது எனக்கு பார்த்தீங்களா பாட்டு போங்க போங்க உங்களோட வேலையை முடிச்சு அம்மா கலைக்கிறாங்களே அப்போ நாங்கள் போவோம் பாருங்க இங்கே வந்து ஏறலாமா கருவாடு தான் போட்டிருக்கணும் பாருங்க வெளிநாடு போனாங்க ஊரை பற்றி சொல்லுங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆசையாக இருக்குது எங்கேயா சொந்தக்காரர் இருக்கிறா என்ன ஸ்பெஷலாக சாப்பாடு பல்வெட்டி துறை என்ன ஸ்பெஷல் மீன் தானே தரமான சாப்பாடு அரக்குழா மீனும் நாள் பொரியலும் தரவாடு அண்ணா வயிற்று ரச்சித்தை அனுப்பி வைக்கணும் பார்க்கலாம் சும்மாவே இப்போ போறீங்களா எப்படி ஊர் இருக்கு நல்லா நல்லா பிடிக்கும் கடற்கரைகளுக்கெல்லாம் போனதா இன்னும் போயிருக்கு டைம் இல்லை இது நாள் வரைக்கும் அப்போ இப்போ பயணம் பழிக்கிட்டாங்க அதனால குறுக்க வந்துட்டேன் என்ன கும்பல போயிருக்காங்க குறுக்க வந்துருங்க நாங்களும் வழியை பேசுறோம் சரி சந்திக்கிறோம் பார்க்க வந்து நான் சுற்றி கோயில்கள் கூட வந்து பார்த்துட்டு வரோம் ஓகே ஓகே நாங்கள் ஜாழ்ப்பாணம் நாங்கள் இங்கே ஓணம் தட்டியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க அதாவது ஆதி வைரவர் கோயில் நாங்கள் பார்த்துட்டு வருவோம் அங்கே கோயிலை இதான் வந்து ஆதி வைரவர் கோயில் ஹலோ எங்கே வரீங்க வீட்டையா ஓகே நாட்கள் தொழிலுக்கு போட்டு வந்து போட்டை இப்போ மேலே ஏற்றி கொண்டிருக்கிறோம் இங்கே வந்து பாருங்க எவ்வளோ போட் இருக்குண்டு எல்லாம் தொழில் செய்கிற இடம் இங்கே வந்து அதோட இங்கே கருவாடு உற்பத்தி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாருங்க வெல்வெட்டித்துறை நகராட்சி மன்றம் நவீன சந்தை கடை தொகுதி அந்த இடத்துல நிற்கிறேன் பாருங்க ரவுண்டை போட்டு அடியில் அப்படி இங்கே வந்தீங்கன்னா இதில் வந்து முச்சக்கர வண்டி சங்கம் காரியாலயம் இருக்குது பாருங்க காரியாலயம் முச்சக்கர வண்டி சங்கம் அப்படியே இங்கே வந்தால் வெல்வெட்டித்துறை வெல்வி சென்னை சமூக நிலையம் சேவா நிலையம் வெல்வெட்டித்துறை பாருங்க அப்படி இதடியில் வந்தால் இதில் வந்து முச்சக்கர வண்டி சங்க படிப்பகம் இருக்குது இதில் ஒரு வாசிக சாலையும் இருக்குது பாருங்க பஸ் வந்திருக்கு பாருங்க இந்த பருத்தித்துறை வவுனியா கொழும்பு பஸ் ஓடுது பாருங்க கடைத்தொகுதி பக்கத்தில் பாருங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பாருங்க வெல்வெட்டித்துறை போலீஸ் நிலையம் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது பாருங்க இப்படியே நேராக போனால் வெல்வெட்டித்துறை சந்தை வருது
நாங்கள் சந்தைக்குள்ளே போவோம், என்னென்ன மரக்கறி இருக்குன்னு பார்ப்போம். வந்து வெல்வெடித்துறை சந்தை. பிஸ்னஸ் சந்தை ஒன்று இருக்குது. கொஞ்சம் நாங்கள் வேடியாக பிரியக்கெல்லாம் வந்திருந்தோம்னா கொஞ்சம் கலகலப்பாக சந்தை இருந்திருக்கு. என்ன நடக்குது? கலகலப்பா போகுதா சந்தைகள் வியாபாரங்கள் எல்லாம்? வியாபாரங்கள் இங்கே வர குழந்தைங்கிறது தானே மட்டுப்படுத்தி கொண்டு போகிறோம். மரக்கறி விளங்கிட்டாமா? அது அவையே தான் கொஞ்சம் நேரம் மரக்கறி வியாபாரம். நீங்களே என்ன வியாபாரம்? வெத்திலை கடை. வெத்திலை கடை. வெத்திலை ஓடுறாங்க எண்ணிக்கை என்ன மாதிரி இருக்கு? இங்கே குறைவு. இங்கே பக்கம் குறைவு. இங்கே கனப்பழக்கம் கொஞ்சம் குறைவு. ஓகே ஓகே. கோயில் தேவைகளுக்கு கூடுதலாக மூவ் ஆகும். என்ன கோயில் தேவைகள் கொஞ்சம் ஓடும். எவ்வளோ காலமாக இந்த வெத்திலை வியாபாரம் செய்றீங்க? இப்போ 15 வருஷம். 15 வருஷம். வெத்திலை இப்போ என்ன ப்ரைஸ் போய் கொண்டிருக்கு? வெத்திலை இப்போ கொஞ்சம் சூடு தான். எங்களோட பக்கங்கள்ல இருந்து நீங்கள் வெத்திலை புகையிலை எல்லாம் எடுக்கிறீங்க? நாங்கள் கொடிசாமி. என்னம்மா எங்கள் வெத்திலை என்ன ஃபேமஸ் அங்கே பக்கம்? என்னது அங்கே பக்கம் வெத்திலே என்ன காரம் கூடவா? என்ன மாதிரி காரம் கூடன்னா அங்கே குழம்பத்தில் நாங்கள் இருந்து தட்டு இறக்கி நாங்கள் எங்களுக்கு அளவு தந்து வருவோம். 1000 500 எடுத்து 2 அடியாக வரணும். இந்த ஒன்று கிடவாது வரும். அப்போ டிரான்ஸ்போர்ட் தான் என்ன மாதிரி? அதெல்லாம் வாங்கிடுவோம். எங்களுக்கு இப்போ நாங்கள் சில உடனே காசை கட்டி எங்கள்கிட்ட கட்டுமதிக்கு தைக்கிற பொருள் தந்து கட்டுப்படி ஆகுதா? சேதாரம் பெறும் வந்தாலும் சமாளிப்போம். ஒரு காப்பு அதானே வாழ்க்கை. ஓகே சரி. ஊரை சுற்றி காட்டுறோம். அப்போ ஒரு சந்தையம் காட்டுக்கு போக வந்து நாங்கள் நீங்கள் எவ்வளோ காலம் இந்த சந்தையில் வேலை செய்வீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட 87ஆம் ஆண்டு பாருங்க எங்களோட காசு வாங்கும். காசு எங்களை 87ஆம் ஆண்டுலேருந்து இந்த சந்தையில் பிஸ்னஸ் செய்கிறோம். எங்களோட அம்மாக்கள் 28ஆம் ஆண்டுலேருந்து செய்தது. அந்த காலத்துல சரி. இதுதான் எங்களோட ஏரியா. இதுதான். அப்போ எங்கே இந்த மரக்கறிகள் வரது? உங்களுக்கு இது முந்தி ஆரம்ப காலத்தில் ஊர் மரக்கறிகள்லான்னு கம்பர் மேலே, கெரிடாவில், கொம்மந்தரை, தொண்டமனாறு அப்படி ஒரு ஊர் சந்தையாக தான் இருந்தது. அதில் அந்த கொஞ்சம் வெளியில் மாம்பழம் இதெல்லாம் எடுத்து வந்து ஆரம்ப காலத்தில் விற்றது. அப்போ வெள்ளத்தில் மீன்பிடி மட்டுமில்ல விவசாயம்? விவசாயம், பணம், கைத்தொழில் பொருள்கள் எல்லாம் நிறைய இடம். இந்த இடம் ஏறக்குறைய 45-50 வியாபாரிகள் இங்கே இருந்தது முதல். 90ஆம் ஆண்டுக்கு முதல் நான் சொல்கிறேன். இப்போ எங்கே படிப்படியாக எல்லாம் குறைஞ்சிட்டுது. காரணம் என்னென்னு சொன்னால் உற்பத்தி பொருள்கள் விற்க முடியாத சூழலாக போகுது. வருமானங்கள் கடற்தொழிலும் வீழ்ச்சி, வருமானங்கள் வீழ்ச்சி என்றதால் இங்கே விற்கலாமல் போயிடுது. அப்போ அவனே தானே மற்ற விவசாயத்துலேயும் வீழ்ச்சியாக போகுது. இப்போ என்ன விவசாயங்கள் செய்யணுமோ? விவசாயம் செய்கிறாங்க, ஆனால் ஒரு பற்றுறுதியாக செய்கிறதாக இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் இயற்கையும் அழிக்குது. உற்பத்தி செய்த பொருள்களை விற்பனை செய்ய முடியாத நிலை. மற்றது இங்கே விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்புன்ற சூழல் இல்லைன்னு சொல்லுங்கள். எங்களோட நாட்டை பொறுத்தவரையில் வெளிப்பார்வைக்கு எல்லாம் ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்கிற மாதிரி இருக்கிறத விட எங்களோட நாட்டை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரையில் சொல்வேன், சட்டம் ஒழுங்கு சிதைந்த நாடாகத்தான் நான் கருதுகிறேன். அது இந்த ஆட்சி கொஞ்சம் நிமித்தலாம் என்று சொல்லுது. எவ்வளோ தூரம் சாத்தியம் என்று நான் நினைக்கிறேன். இப்போ அது உங்களை எப்படி பாதிக்குது அந்த விஷயம்? சட்டத்தின் பாதுகாவலர், குறிப்பாக போலீஸ், சட்டத்தின் பாதுகாவலர் போலீஸ் இலங்கை பூராவாகுது. சட்டத்தின் பாதுகாவலர்கள் சரியாக இயங்க இல்லை என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு பேணப்பட மாட்டார். குறிப்பாக பார்த்தால் எங்கட இடத்திலே இப்போ விவசாய நிலங்கள் கொள்ளையிடப்படுற நிலையாக இருக்குது. கொள்ளையிடப்படுறான்னு சொன்னால் களவான உறுதி முடித்தல், வெளிப்பட உறுதி என்றது, தாங்கள் கொள்முதல் செய்து நாங்கள் என்று சொல்கிறது, இப்படியான நிலைகள் அதிகரித்து வருது வடபகுதி. இது சம்பந்தமாக காணி ஆணையாளர் நாயத்துக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம், ஆணையாளருக்கு போட்டிருக்கிறோம். இப்படி எல்லா இடத்துக்கும் போட்டும் அங்கே என்ன நடக்குது என்றது எதுவுமே தெரியல. ஈவன் ஒரு பதில் கூட கிடைக்குது. அப்படியான ஒரு சூழலில் தான் எங்களோட நாடு இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? தனிப்பட்ட நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால் எங்களோட பரம்பரை காணி ஒன்று கிட்டத்தட்ட 18 பரப்பில் 15 பரப்பு காணி இப்போ மோசடியில் நிற்கிது. ஒரு
2 காணிக்கு வழக்கு நடக்க இருக்குது. விவசாய நிலங்களா? விவசாய நிலம். அவ இப்படியான ஒரு சூழல் இந்த வடபகுதியில் இருக்குது. மற்ற அது மட்டும் இல்லை, போலீஸார்ட்ட பக்கச்சார் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் தெளிவாக இப்போ முறைப்பாட்டாளர்கள் தெளிவாக சொல்கிறோம், நீங்கள் இதை நீங்கள் நீதிமன்றத்தின் பார்வைக்கு விடுங்கோ. உதாரணமாக ஒரு வன்முறை, ஒரு வயலேஷன் நடக்குதுன்னு சொன்னால் அதை பொதுமான் கேட்குறான், உங்களால் இந்த பிரச்சனையை கையாள முடியலைன்னு சொன்னால் இதை நீங்கள் நீதிமன்றத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கோ. அது நீதிமன்றம் சொல்லும் தானே, நீ பிள்ளைன்ற அது வேறு, சட்டத்துக்கு கூடாக தீர்ப்பெடுக்கும். அதை கூட எங்களோட நாட்டு போலீஸார் நடைமுறையில் பின்பற்றாத நிலை இருக்குது. அது சம்மந்தமாக இப்போ ஒன்று டிஐஜிக்கு போட்டிருக்கிறேன், எஸ்பிக்கு போட்டிருக்கிறேன், அது இந்த பிரதி ஜனாதிபதிக்கு போட்டிருக்கிறேன். எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அளிப்பினோம்ன்றது எனக்கு தெரியாமல் இருக்குது. கொஞ்சம் காலம் நான் கூட்டிப்போம், 15-16 நாள் தான். அது வந்தால் தான் தெரியும், அந்த கொப்பி வந்தால் தான் தெரியும் அது என்ன மாதிரியாவே கையாளிக்கணும்ன்றது சம்பந்தமாக. விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு ஏதாவது செயற்பாடுகள் நடக்குதா? விவசாயத்தை என்னை பொறுத்தவரையில் விவசாயத்தை ஊக்குவிக்க வேணும் என்ற கப்பால் விவசாயிகள் தாங்களாக இயங்குவார்கள். அதற்கான சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு தராதரமான நிலையை ஏற்படுத்தணும். இப்போ உதாரணமாக எங்களோட வடமராட்சியை பொறுத்தவரையில் நிறைய நிலங்கள் தரிசு நிலங்களாக இருக்குது. உதாரணமாக வெள்ளை பிரதேசத்தை பார்த்தா எங்களோட பிரதேசத்தை எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சந்தையை உருவாக்கலாம், விவசாய சந்தையை உருவாக்கலாம். அப்படியான ஒரு சூழல்களை உருவாக்கி கொடுக்குற ஊடாகத்தான் விவசாயத்தை பாதுகாக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு இப்போவே பெரும்பாலான மரக்கறிகள் வந்து வெளியிடங்கள்லாம் இருந்து தான் வருது. இப்போ வெளியிடங்கள்ல இருந்தால் வருது. ஒரு காலத்தில் தலைச்சுமையாக தான் கொண்டு வந்தாங்க. இவ்வளோ காலமும் நாங்கள் சின்னனாக இருக்கேக்க எல்லா சாமானும் தலைச்சுமையாக தான். கும்மந்தரையில் இருந்துலாம் 2 கடகத்தில் சுமந்து கொண்டு வருவீங்க, தொண்டமனாத்தில் இருந்து 2 கடகத்தில் சுமந்து கொண்டு வருவீங்க. அவ்வளவுக்கு இதாக இருந்தது. அவ்வளோ தூரம் விவசாய பொருள்கள் நல்லபடியாக விவசாயம் நடந்தது. அதே நேரத்தில் விவசாயத்தால் உயர்ந்தாக்கள் நிறைய பேர் இருக்கு. இப்போ ஒரு காலகட்டத்தில் விவசாயத்தை நம்பி கல்வியை கைவிட்டவங்களே இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் படித்து கொண்டு தொழில் செய்து கொண்டிருந்தாங்க. சில பேர் படிப்பையே விட்டுட்டு விவசாயத்தை நம்பி வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் அவ்வளோ தூரத்துக்கு விவசாயம் கை கொடுத்தது. இப்போ விவசாயத்தை நம்பி இருக்கிறவன் சில நேரம் தற்கொலை செய்கிற முயற்சியில் தான் நிற்கிறான். இப்போ அங்கே வெளிநாட்டிலிருந்து காசு வரவன் ஓரளவுக்கு தப்புறானே தவிர மற்றவன் ஈனோதானோ ஒன்று இருக்கிறது. சரியா, நன்றி காய்ச்சதுக்கு. ஓகே, இப்போ உங்கள்கிட்ட கேட்டதான் என்ன விஷயம் தெரியுமா கேட்டாங்க, நல்லா காய்ச்சிங்க. நன்றி. இதில் ஒரு பொது நூலகம் ஒன்று இருக்குது. அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கடை இருக்குது பாருங்க. இப்போல்லாம் அப்படி ஒரு கடையும் பார்க்கல. அது பின்னால் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். அதுவும் இப்படியும் ஒரு பெரிய கடை தொகுதியாக தான் இருக்கும். நாங்கள் இப்படியே வீடியோ தொடரலாம். இதில் ஃபுட் சிட்டி ஒன்று இருக்குது. இதடியில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது பாருங்கள். வேல்வே அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை. அதோட இந்த லேனுன்ற பேர் கொண்டல் கட்டை வீதி. இதுதான் பாருங்க இந்த ஸ்கூல். யாராச்சும் இந்த ஸ்கூலில் சின்ன வயசில் படிச்சிருந்தா ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். கெரடாவில்ன்ற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறேன். அதாவது வெல்வடித்துறையில் இருக்கிற கெரடாவில்ன்ற ஒரு ஊருக்கு. இங்கே வந்து ஒரு பெரிய குகை ஒன்று இருக்குது ரெண்டு சொன்னவையால். அதான் அந்த குகையை பார்க்க வந்து நாங்கள் பாருங்கள் அந்த குகைன்ற ஆழத்தை. இதுக்கு ரங்குறதுக்கு எது பாதை? இந்த குகைக்கு ரங்குறதுக்கு இதுதானா பாதை? பாருங்க, இதால் இறங்கி தானே அந்த குகைக்கு இறங்கி போகலாம். இதால் இறங்கினாலும் கீழே விழுந்து கால் கை முடியாது ஐயா. இது வந்து குணா குகைன்னு சொல்கிறாங்களே இவங்க. மஞ்சமல் பாய்ஸ். மஞ்சமல் பாய்ஸ். காயம் இங்கே தன்னால் ஆறி போகும், முன்காயம் மாறாதுன்னு. அப்போ என்ன குதிக்க போறீங்களோ? ஆடிடி குதிக்க போறீங்களோ? அப்போ ரங்க போறீங்க? ரங்கவும் மாட்டீங்க? சரி, நான் ரங்கி பார்த்துட்டு வரட்டே போய். இந்த வழியை தான் இந்த குகைக்குள்ளே போகிற. இந்த வழியெல்லாம் இந்த குகைக்குள்ளே ரங்கணும். பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. அந்த குகைக்கு ரங்குறதுக்கு ஒரு வழி ஒன்று செஞ்சுருக்கணும். இது வந்து அந்த காலத்து ராஜா காலத்தில் செஞ்ச குகைன்னு சொல்லிக்கணும் கொஞ்சம் பேர். இதை பற்றி தகவல் யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாண்டா ஒரு ஆள் ரங்க போகிறார். எப்படி ரங்குறாருன்னு பார்ப்போம். சரி, ரங்குங்கோ. என் பேர் பேர் கிரில்ஸ். நான் பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். இது வந்து பனாமா காடுகளில் இருக்கக்கூடிய சதுப்புனில ஒரு குகை. அதுக்கு நான் இறங்க போகிறேன். என்ன வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட கேமராமேன் கோடியும் இருக்கிறார்.
வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி உள்ள வாங்க. இதுக்குள்ள இறங்குறது ஒரு சவாலான இதாக இருக்குது. இறங்குறோம் மேலே ஏறுமான்னு சொல்லி எங்களுக்கே தெரியாது. ஸோ குதிக்க போகிறீங்களா இல்லை இறங்க போகிறீங்களோ? எது நடந்தாலும் இயற்கைக்கு தான். என்னோட சத்தம் எல்லாம் போடுதுடா. பார்த்து பத்திரம். என்னோட ஆஸ்பத்திரி கொண்டு வைங்களானே. இப்போ ஆஸ்பத்திரி கொண்டு போகலாம் விழுந்தா. சேஃபாக இறங்கிட்டார். இது கையை கொடுங்க கோடி, நான் உங்களை காப்பாற்றுறேன். இப்போ முதலாவது ஸ்டெப்புக்கு போயிருக்கிறீங்களே. என்ன வந்து இன்னும் போக வேண்டி இருக்குது. நீங்கள் வருவீங்களா மாட்டீங்களா? நான் வருவேன், போங்க நீங்கள். மேன். ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போய் கொண்டிருக்கிறேன். அடுத்த கட்டமாக நான் கீழே போய் கொண்டிருக்கிறேன். இதில் சிறுத்தை புலி ஏதாவது இருக்குமாடா? கீழே சிறுத்தை புலி இருக்காது, பள்ளி தான் இருக்கும். எப்படி இருக்கு? சரி பார்ப்போம். அந்த வழியால் உள்ளே வந்துட்டாரு பார்ப்போம். எங்கள் ஆளை காணையில, எங்கள் ஆளை காணையில. அங்கே போகிறாரு பாருங்க. நான் கலைக்கிறவங்களா? ஓ விளங்குது விளங்குது. இந்த புளிய மரம்பள்ளி இறங்கெல்லாம் கொண்டு பார்க்கட்டு. குகை நியாயமான அளவு தூரம் உள்ளே போகுது. இங்கே பாருங்க, இங்கே வரைக்கும் பாருங்க பாதை வருது. உள்ள வவ்வால் நிற்குது. ஆனால் உள்ள வெளிச்சம் தான் வருது. பார்த்தீங்களோ? வீடியோவுக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஓட்டை ஒன்று இருக்குது பாருங்க. ஓ இங்கே பாருங்க, இதெல்லாம் பாதை போய் கொண்டு இருக்குது. காலை உளுந்தாச்சு ஆள் சரி. குப்பையெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க உள்ள. இங்கே பாருங்க, உள்ள குப்பை இருக்கு. அப்பா என்ன என்ன கெட்ட வாசம் பார்த்தீங்களா? இதுக்குலேருந்து ஒரு துர்நாட்டம் வந்து ஒன்று இருக்குது. அதாவது வவ்வாலோட மெலத்தின் வாசம் ஒன்று வருகுது. கெட்ட நாத்தம் உண்டு பாருங்க. அங்கே இருந்து இவ்வளோ தூரத்துக்கும் அந்த குகை இருக்குது பாருங்க. இதுக்குள்ள பார்த்தாலும் அந்த குகை தெரியும். எனக்கிட்ட பயமாக இருக்கு. கிட்ட போக அதோட இருட்டிட்டு இது தானே. இங்கே பாருங்க, இங்கே அடுத்த பாதை இதுக்கால போகுது பாருங்க. இதெல்லாம் போகிற பாதை இங்கே இருக்கு. இதெல்லாம் தண்ணி நின்று அரிச்சு அரிச்சு தான் உள்ளே போயிருக்கு பாருங்க. இங்கே இருக்கு அடுத்து. இந்த குகை வந்து சரியான லோங்கா போகிற குகை தான் பாருங்க. ஓ இது கால் விழுந்தா சரி. இங்கே வந்து குழந்தை பிள்ளைகளை கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா குழந்தை பிள்ளைகளை கூட்டி கொண்டே வரக்கூடாது இந்த இடத்துக்கு. மாறி இந்த குழந்தை பிள்ளைங்க இந்த குழந்தை குட்டி ஓட்டையில மாட்டிச்சினோம்டா நியாயமான தூரம் கீழே போயிருக்கணும். காப்பாற்றுறதும் கொஞ்சம் கஷ்டம். பிறகு இங்கே பாருங்க, இந்த இடத்த பாருங்க. இது கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான். இது வந்ததுக்கு பிறகு இப்போ